இந்த மருது சகோதரர்களை பற்றி அவர் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு இது எப்படி ஈலிசை நாடகம் நடனமாக டான்ஸில் வந்து இதில் வசனமெல்லாம் இருக்கான்னு வேறு கேட்டேன் நான். அதுவும் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குன்னா அவங்க ஃபைட்டும் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இது உண்மையிலேயே இது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம். மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மருது இருவர்னு டைட்டில் வச்சுட்டு பண்ணுறதுல அவ்வளவு விஷயங்கள் அவங்கள பற்றி கேள்விப்படும்போது அது அத்தனையும் வந்து ஒரு நாட்டிய இதில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க பராக்கிரமங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம என்ன இப்படியெல்லாமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் 7 அடி, பெரியவர் 7 அடி, சின்னவர் 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டெமினா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு மாதிரி அவன் ஒருத்தன் குதிரையில் ஏறிட்டு அவன் அந்த காளையாபுரத்துலேருந்து சிவகங்கை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சிவகங்கையிலேருந்து காளையாபுரம் வரைக்கும் அவன் குதிரையில் ஓட்டிகிட்டு வர்றான். அந்த குதிரை வேகத்துக்கு மருது பாண்டியர் கூடவே ஓடிருக்கார். அந்த 22 கிலோமீட்டர் வந்து அப்படி போகிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும் ஸ்டெமினா. அதே மாதிரி அவன் இங்கிலீஷ்காரன் வந்து அவன் வந்து அப்போ முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கான். அப்போ வந்து இவங்க கூட அவங்க பெரிய ஃபைட்டுக்கிட்டலாம் இல்லை. என்னென்னா இவங்களுடைய பராக்கிரமங்கள் இந்த மாதிரி ஓடுறது, இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை வந்து ஹண்டிங்கில் எங்கேயோ போகும்போது புலி வந்துருச்சு. அப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கும்போது இல்லை வேண்டாம், நீங்கள் மரத்து மேலே பறந்து அப்படியே உட்காருங்க அப்படின்னா அதை நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுங்கிறதுல நானே கொண்டுருவேன். என்ன புலி போய் எப்படியா வேறு ஆள் கையில் கொண்டு வா அப்படின்னா உண்மையிலேயே டயரோட ஃபைட் பண்ணி அவனுக்கு மேலேருந்து பார்க்குறானுங்க. அந்த வாழை பிடிச்சி சுற்றி அடித்து கொள்றதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா கழுத்தை வந்து புலியினுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு இப்போ அவங்க அந்த புக்கில் அவங்களே பிரிட்டிஷ்காரனே வந்து அசந்து போய் புக்கில் வந்து அதெல்லாம் எழுதியிருக்கான்.